वेल मुरुगन खरो एक गुरु श्री स्कंद गुरुवे नमः। वंदे गुरु परंपरा। गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः। गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः। ॐ भद्रं कर्णेभिः शृणुयाम देवाः भद्रं पश्यामाक्षयजत्राः स्थिरैरङ्गश्चक्षुवाक्मन्सन्दुभिः यशेमदेवहितं यदायुः। स्वस्ति न इन्द्रो वृद्धश्रवाः स्वस्ति न पूषा विश्ववेदाः स्वस्ति न साक्षर्यो अरिष्टनेमिः स्वस्ति न बृहस्पतिर्दधातु। ओम शांति शांति शांति। இன்னைக்கு ஸ்ரீபாத விபூதி மகாநாராயண உபனிஷத்தினுடைய 78வது மந்திரத்திலிருந்து சிந்திக்கலாம். இப்போ விராட லோகத்துக்கு வந்து விராட பிரம்மாவை விசாரிக்க அதுக்கான விவரங்களை மகாவிஷ்ணு பிரம்மாகிட்டே சொல்கிறார். பிரம்மாங்கிறது ஒரு பதவி, அதனால் பிரம்மாக்கள் மாறலாம். அதனால் இவருக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், அதனால் இவர் அதுக்கான பதிலை சொல்லியிருக்கலாம். சரி, இப்போ பிரம்மாவை பற்றி சொல்லும்போது பிரம்மாவானவர் மனோவாச்சா கோச்சரம் ஆதி விராட்ட ஸ்வரூபம் தியாத்வா, மனதாலேயோ வாக்காலேயோ சொல்லி புரிய வைக்க முடியாது. அவரை வந்து தியானம் செய்து தான் விராட்ட ஸ்வரூபத்தை தியாத்வா விவித உபச்சாரை ஆராத்திய, பலவிதமான உபச்சாரங்கள் ஆராத்தியங்களை செய்தால்தான் அதை அறிய முடியும்னு சொல்லி அதுபடி இவர் செய்து இந்த முமுக்ஷு தது அனுஞாத்த அனுமதியை பெற்று உபரியுப்பரி மேலே கத்வா மேலேறி விவித விசித்திரம் ஒரு விசித்திரம் அப்படிங்கிறதுக்கு ஒண்டர்ஃபுல்னு சொல்லலாம், பியூட்டிஃபுல்னு சொல்லலாம். அதை விசித்திரங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறது. நம்ம அதை விசித்திரம்னே தனியாகவே சொல்லுவோம். ஒரு பெக்குலியராக இருக்கிறவங்கள விசித்திரம்னு சொல்லுவோம். அதுக்கு உண்மையான அர்த்தம் ஒண்டர்ஃபுல் அல்லது பியூட்டிஃபுல். சரி, மூல அவித்யா விலாசான எப்படி கடந்து மூல அவித்யா நிலையத்தை வந்து அடைகிறார். அவலோக்கிய உபாசக, இந்த உபாசகன் அந்த மூல அவித்யா விலாசத்தை பார்த்து பரம கௌதுகம் பிராப, மிகுந்த உற்சாகத்தை பெறுகிறார். நிறைய லோகங்களை கடந்து வந்துக்கிட்டே இருக்கார். நிறைய விலாசம், நிறைய அவித்யா விலாசம். விலாசத்தை சொல்லு அப்படின்னு சொன்னால் அட்ரஸை சொல்லுன்னு சொல்லுவாங்களே. அட்ரஸ்னால் என்னது? இருப்பிடம். அந்த விலாசத்தை சொல்லு, இல்லை ராம விலாஸ், கந்த விலாஸ் சொல்லி சொல்கிறாங்களே. இருப்பிடம், நிலையம், இந்த மாதிரி அர்த்தம்லாம் கொடுக்கும். அது மாதிரி இவர் மூல அவித்யா விலாசான அவலோக்கி அதெல்லாம் பார்த்து பரம கௌதுகம் ரொம்ப உற்சாகத்தை பெற்றார். பிராப அகண்ட பரிபூரண பரமானந்த லட்சணம். பிரம்மத்தினுடைய லட்சணம் என்ன? அகண்டம், பரிபூரணம், பரமானந்தம். இதெல்லாம் பிரம்மத்தினுடைய பரபிரம்ம லட்சணம். சமஸ்த ஸ்வரூபம், அதனுடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய
மாயாவை விரோதகரணி விரோதம் செய்பவள், மறைப்பவள். அபரிச்சன்ன பரிச்சன்னா லிமிட், அபரிச்சன்னா லிமிட் இல்லாத எல்லையற்ற. திரஸ்காரின்யாகார, அதான் அந்த அந்த தரிசனத்துக்கு இடையூறு எத்தனை இருக்கோ அத்தனையும் செய்யக்கூடியவள். ஆனால் வள்ளலார் டிவோட்டி ஒரு பெரிய உபாசகர், கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலே ஏகாகிர சிந்தனையில் இருந்து ஒரு நல்ல நிலைக்கு வந்துட்டார். அவர் சொல்கிறார், வள்ளலார் சொல்லக்கூடிய அமிர்தம் வேதத்தில் இருக்குது. இப்போ வேதம் தெரிஞ்சால் அவங்க வள்ளலார் இங்கேருந்து எடுத்திருக்காங்கங்கிறது தெரியும். இருந்தாலும் இதே கருத்தை தான் அவர் சொல்கிறாங்க. அங்கே சொல்கிறாரு, அந்த நிலையை தொடுறதுக்கு அந்த அமிர்தத்தை பருகணும் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல 1000 தடைகள் ஆதி தெய்வீகம், ஆதி பௌத்திகம், ஆத்தியாத்மிக் வரும். அங்கே குருக்கிருப்பாக இருந்தால் அதை கடந்துடலாம் அப்படிங்கிறார். 40 ஆண்டுகள் நல்ல ஞானப்பழமாக இருக்கார், நல்ல ஞானம். அதனால் இந்த மாதிரி நிலைகளை கடந்து பரிபூர்ண பரமானந்த சொல்கிறார். நான் ஞான சரீரம், பிரணவ சரீரமெல்லாம் இங்கே இருக்குது, இந்த வேதத்தில் இருக்கா இல்லையா? அவர் வெளிக்கொண்டு வந்தார். அதை யாருமே பண்ணலையே, மற்றவர்கள் பண்ணாத அந்த விஷயத்தை வள்ளலார் பண்ணார். மிகுந்த பாராட்டுக்குரிய விஷயம். இப்படி அகண்ட பரிபூரண பரமானந்த லட்சண பரபிரம்மன் சமஸ்த ஸ்வரூபம், விரோதகரணி, அதற்கு விரோதம் செய்யக்கூடியவளாக, மறைப்பவளாக, திரஸ்காரிணி, எதிர்ப்பவளாக, மறுப்பவள், எதிர்ப்பவள், வைஷ்ணவி மகா யோகமாயா, வேறு வைஷ்ணவி மகா யோகமாயா, யோகமாயாவாக இருப்பவள், மூர்த்திமத் அபிர அனந்த மகாமாயா ஜால, அந்த யோகமாயாவுடைய மகாமாயா ஜாலம், மகாமாயாவுடைய ஜாலத்தில் யோகமாயா எல்லாம் சேவை செய்கிறாங்க. இந்த மாயாவுடைய இந்த அம்பாள் விஷயத்தில் அதே லலிதா திரிசதியில் கிருஷ்ண அப்படிங்கிற வார்த்தையும் லலிதா அப்படிங்கிற வார்த்தையும் ஒன்று அப்படின்னு சொல்கிறார். சொல்லலாம், எப்பயோ சொன்னோம், 5-6 ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னோம். கௌசியத்துக்கு உபநிஷத்து வரதுக்கு முன்னாடியே சொல்லிட்டோம். ஆடியோ கேட்டால் தெரியும். பெருமாளுக்கும் அம்பாளுக்கும் ஒரு ஐக்கியம் இருக்குது. அது சரியான மந்திரம் கிடைக்கலன்னு இப்போ மந்திரம் கிடைக்குது. இல்லை, லலிதாவும் கிருஷ்ணா, லலிதாவுடைய ஆண் ஸ்வரூபந்தான் கிருஷ்ணனா, கிருஷ்ணனுடைய பெண் ஸ்ரீ ரூபந்தான் லலிதாம்பிகை. போதுமா? அதனால தான் சங்கர நாராயணன் அவ்வளோ ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்காங்க. வேறு எந்த கடவுளையும் சேர்க்கலையே, சங்கர நாராயணன் அப்படி தானே சேர்த்துருக்காங்க. இதெல்லாம் இந்த மாதிரி வேதம் சொல்லும்போது அலசி ஆராய்ஞ்சு ஏற்றுக்கணும். நான் கொள்கையில் தான் இருப்பேன் அப்படின்னு தான், அங்கே தான் நிறைய தவறுகள் நடக்குது. புரியுதா? சத்தியமாக கொள்கையானா சத்தியம் பிடிக்கணும், சத்தியம்தான் ஜெயிக்கும். இதுதான் காலங்காலமாக நிற்கும். புரியுதா? கொள்கையை பிடிச்சி நான் இந்த இதில் பிறந்துட்டேன், நான் இந்த ஸ்கூலில் படிச்சுட்டேன், நான் இந்த ஊரில் பிறந்துட்டேன் அப்படிங்கிறதுக்காக அது சத்தியம் இல்லையே. சத்தியம்தான் ஜெயிக்கும். அழகாக சொல்லிட்டாங்க. 6 மந்திரத்துக்குள்ளேயே வந்துடுச்சு. இது முதல் 6 மந்திரத்துக்குள்ளேயே கிருஷ்ணன் தான் லலிதா, லலிதா தான் கிருஷ்ணன் வந்துடு. இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் சரியாக அவங்களால கொடுக்க முடியல. பேசுகிறவங்களே அப்படியே அந்த இடத்த கடந்து போகிறாங்களே தவிர, அது ஒரு ஆச்சரியமான ஒரு கேள்விக்குறியாச்சு. இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். பாஷ்யம் பண்ணுறவங்க, ஒரு டீச்சிங் பண்ணுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணணுமா வேண்டாமா? வர்ணனைலாம் இருக்குன்னா அதை கடந்து போகலாம். வர்ணனை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறீங்க? விசாரம் இருக்கிற இடத்துல விசாரம் பண்ணலைன்னா அது சொல்லிக் கொடுக்கறதே அர்த்தம் இல்லை. அதனால் இதெல்லாம் நான் சொல்கிறதெல்லாம் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நம்ம ஆதாரம் இல்லாமல் நேற்று சொன்ன இல்லையா, மங்களசூத்திரம் தான் பெண்களுக்கு வேதாந்தம். அரிய கருத்து. அவங்க அவ்வளோ பாதுகாப்பாக தான் வச்சுருக்காங்க, ஆனால் அர்த்தம் தெரியாமலே வச்சுருக்காங்க.
ஒரு புனிதமான மங்களசூத்திரம் அப்படின்னு ரொம்ப உயர்வாக தான் உயிருக்கு இணையாக வச்சுருக்காங்க. நம்ம கல்ச்சர் இவங்களாம் அப்படி தான் இருந்திருக்கணும். இப்போ இவங்க இந்த பொருளாதாரத்தை நோக்கி பயணதுனால நம்ம கல்ச்சரை விட்டாங்க. பணம் கண்ணை மறைக்குது, மறைச்சிடுச்சு. நீங்களாவது அடுத்த ஜென்ரேஷன் தெரிஞ்சுங்க. வைதிக வாழ்க்கை சயின்டிஃபிக்குங்க. அதனால தான் அடியன் வலியுறுத்துகிறேன். பல நிலைகளில் நீங்கள் சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. சின்ன வயசுலேருந்து இந்த வேதம் தர்மம்லாம் படிக்கிற அத்தியனம் பண்ணுற காலகட்டத்திலேயே நிறைய விஷயங்கள் நான் சிந்திப்பேன், அனலைஸ் பண்ணுவேன். அந்த சிந்தனைகள்லாம் பின்னாடி வேதங்களாக மந்திரங்களாக பெரியவங்களுடைய வாக்காக வெளிவருது. தட்சிணாயனம் உத்தராயணத்தில் உள்ள மாற்றங்கள் என்னுடைய அனுபவத்தில் நிறைய நான் உஷாராக இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும் நான் கண்டுபிடிச்சி சிந்தனை பண்ணி தனக்குள்ளே யார்ட்டையும் பேசுகிறதுக்கு இல்லை, யார்ட்டையும் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே தட்சிணாயனம் உத்தராயணத்துக்குள்ள வித்தியாசமெல்லாம் எனக்கு நல்லா தெரியும், எப்படி நடந்துக்கணும், எப்படி டீல் பண்ணணும்னு. இப்போ பார்த்தா கரெக்டாக மந்திரங்களில் இப்போ வருது, உபநிஷத்தில் எல்லா மந்திரமும் வருது. அது மாதிரி இந்த வப்பனம்னு சொல்லக்கூடிய முடி வெட்டுறாங்க இல்லையா, முடி வெட்டுற காரியத்தை முடிவெட்டுறவங்க தான் செய்யணும். நீங்கள் மற்றவங்க செய்யக்கூடாது. மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு இது பண்ணுறேன் அதை பண்ணுறேங்கிற அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணக்கூடாது. முதல் வேதங்க அவங்கவுங்க அந்த அவங்களுக்கு தோஷம் கிடையாது, நீங்கள் பண்ணால் தோஷம். ஒன்று முக்கியமாக கிழமையை ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக புரியும். கிழமை திதி நிச்சயமாக பார்க்கணும். சயின்டிஃபிக்குங்கிறதுனால வலியுறுத்துகிறேன். இது ஒன்றும் கண்மூடித்தனம் இல்லை, இதே இல்லை, ஆச்சாரம். திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் தான் உத்தமமான நாள் இங்கே வெட்டிக்கிறதுக்கு. கடையில் போய் தான் வெட்டணும், வெட்டுறவங்க கிட்ட தான் வெட்டணும். புரியுதா? இல்லைன்னா தோஷம். எந்த அளவுக்கு தோஷங்கிறத ரொம்ப மோசமாக சொல்லுது. அப்புறம் திதிப்படி பார்த்தீங்கன்னா பிரதம திதி, பிரதம அஷ்டமி 1-8 ஞாபகம் வச்சுங்க. 1-8 முடி வெட்டிக்க கூடாது. 1 பிரதமையில் வெட்டினீங்கன்னா தனநாசம் ஏற்படும். பிரதமையில் வெட்டினீங்கன்னா அது தனநாசம். அஷ்டமியில் வெட்டினீங்கன்னா குடும்பமே நாசமாகும். அப்புறம் சதுர்த்தியில் 4வது நாள், 3வது நாள் வெட்டிக்கலாம். 4வது நாள் சதுர்த்தியில் நான் அம்மா உடம்புக்கு ஆபத்து. ஏகாதசி துவாதசியில் வெட்டினீங்கன்னா அப்பா உடல் நலத்துக்கு ஆபத்து. சதுர்த்தியில் வெட்டினா அம்மாவுக்கு, சதுர்தசியில் வெட்டினா 14வது நாளில் வெட்டினா உடன்பிறந்தவங்களுக்கு ஆபத்து. வெள்ளி செவ்வாய் வெட்டவே கூடாது. வெள்ளி செவ்வாய் வெட்டவே கூடாது. சனி வெட்டக்கூடாது. இங்கே தான் கூட்டமாக இருக்குது. அதான் வெட்டக்கூடாது. நீங்கள் அவங்க போய் வெட்டிக்கணும். என்ன நீங்கள் அந்த வேலையெல்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. அவங்களுக்கு ஒரு தர்மம் மாதிரி நினச்சிங்க, தானம் மாதிரி கொடுங்க. நீங்கள் யாருக்கும் எவ்வளோதான் பண்ணுறீங்க இல்லை, இதில் போய் பிச்சைக்காரத்தனம் என்ன உங்களுக்கு? அது மிஷினை வாங்கி வச்சுக்கிட்டு இப்படி வெட்டினா இப்படி மிஷின் மாற்றி வெட்டினீங்கன்னு வச்சுங்க, கை தாறுமாறாக ஆகிடும். அப்புறம் அவன்கிட்ட தான் போகணும். ஒரு தான தர்மம் மாதிரி பண்ணிட்டு போயிடணும். அதில் போய் எதுலையோ பணத்தை கொண்டு போய் கொட்டுறான். இவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு உதவியாக செய்கிறவனு கூட நினச்சி கூட கொடுக்கலாம். அங்கே நீங்கள் இதுவே பார்க்கக்கூடாது. பேரம் பேசுகிறது, பாரபட்சம் பார்க்குறதெல்லாம் தவறு. கோல்டு ஹவுஸில் போய் என்ன பண்ணுறீங்க? அவன் என்ன பில்லு போட்ட காடை என்னவா சொல்கிறான், அப்படி காடா கேஷா அப்படிங்கன்னா அவனை பொத்திக்கிட்டு க்யூவில் நின்று கொடுத்துட்டு வரீங்க.
இங்கே வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு கிடக்குது. எல்லாம் அல்பம் போட்டோம். மறுபடியும் சொல்கிறேன், அமாவாசை பௌர்ணமி நல்லா புரிஞ்சுங்க. அமாவாசை பௌர்ணமி ஏகாதசி துவாதசி பண்ணக்கூடாது. இது 4 நாளில் பண்ணால் அப்பாவுக்கு ஆபத்து. சதுர்த்தி சதுர்தசி, சதுர்த்தி ஒரே ஒரு நாள் அம்மாவுக்கு கூடாது. சதுர்தசி உடன்பிறவைக்கு கூடாது. வெள்ளி செவ்வாய் கூடவே கூடாது. ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். திங்கள் புதன் உத்தமம் பண்ணிக்கலாம். திங்கக்கிழமையும் புதன்கிழமையும் உத்தமம். தானே பண்ணக்கூடாது. அது முக்கியமாக அண்டர்லைன் பண்ணி அவங்க தொழிலுக்கு வாய்ப்பு கொடுங்க. என்ன இப்போ நிறைய பேருக்கு ஷாக்காக இருக்கும். இதெல்லாம் இவன் தப்பாக வாழ்கிறான், இது சொன்னா எங்கள் வாழ்க்கை நடைமுறைக்கு இது ஒத்து வராது. அம்மா ஒத்து வராதுன்னா இப்போது எழுதியிருக்காங்க ரிஷிகள். ஆச்சா, சரி. இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அது மாதிரி இதெல்லாம் தெரிஞ்சு அகண்ட பரிபூர்ண பரமானந்த மதமா அவங்களாம் சேவை செய்கிறாங்க. அந்த யோக மாயாவுக்கு மகாமாயாவுக்கு யோக மாயா மற்ற மாயாலாம் சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. பரிசேவிதா தஷ்யாக புரமதி கௌதுக அத்தியா ஆச்சரிய. இந்த அவளது நகரம், அந்த நகரமானது ரொம்ப உற்சாகத்தோட பல அதிசய வேலைப்பாடுகளோட சாகரானந்தம் ஆனந்த சாகரம் போல லக்ஷண அமிர்தம் லட்சணங்களை உடைய ஆனந்த லட்சணங்களை உடைய நிலையான ஒரு நகரமாக அவளுடைய நகரம் இருக்கிறது. மூல அவித்யாவுடைய நகரம். அவித்யா சாகரம், அவித்யா கடல் பிரதிபிம்பித்த அதனுடைய பிம்பமாக நித்திய வைகுண்டம், நிலையான வைகுண்டத்தை போல. நிலையான வைகுண்டம் எப்படி இருக்கும் அது போல் இவளுடைய மூலவித்யா நகரமும் இருக்கிறது. வைகுண்டம் இவ ஒரிஜினல் நித்திய வைகுண்டம் மாதிரி அநித்திய வைகுண்டம். ஏன்னா மூல வித்யா யார்? இருட்டு, பிம்பம். இல்லை, இருக்காது, விளங்குகிறது. அப்படி வைகுண்டத்தினுடைய பிம்பமாக அவனுடைய மூலாவித்யாவினுடைய அதில் பல விசித்திரமான லோகங்கள் இருக்குது, செயல்கள்லாம் இருக்குது, கட்டடங்கள்லாம் இருக்குது. அங்கே வேலை செய்கிறவங்கெல்லாம் விசித்திரமாக இருக்காங்க, யோகமாயா சேவை செய்கிறாங்க அப்படிலாம் சொல்லுது. அடுத்தது யோகலட்சுமி உபாசக தத்புரம் பிராப்பிய யோகலட்சுமி அங்கமாயா தியாத்வா. யோகலட்சுமியை தியானித்து விவித உபாச்சாரை ஆராத்திய பலவிதமான உபச்சாரங்களை எல்லாம் செய்து தயா சம்பூஜித அங்கே உள்ள மக்களால் இவன் பூஜிக்கப்பட்டு அனுஞாத்த அனுமதி பெற்று உப்பரி மேல் நோக்கி கத்வா சென்று அனந்த யோக மாயா விலாசான் பலவிதமான யோக மாயாவுடைய வீடுகளை மாளிகைகளை எல்லாம் பார்த்து அவலோக்கிய நன்றாக பார்த்து உபாசக இந்த உபாசகன் பரம கௌத்துக பிராப உற்சாகத்தை அடைந்தான், மேலான உற்சாகத்தை அடைந்தான். தத்த ஊப்பரி பாத விபூதி அப்படின்னு ஒரு நகரம். தத்த அதுக்கு மேலே அதற்கு பிறகு ஊப்பரி மேலே பாத விபூதி வைகுண்டம், ஒரு வைகுண்டம், எல்லாம் வைகுண்டம் தான். இந்த நகரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டி இந்த பட்டி கலிங்கப்பட்டிலாம் பட்டின்னு சொல்கிறாங்களா, 18 பட்டி மாதிரி. இதெல்லாம் என்னது வைகுண்டம்னு வருது. பாத விபூதி வைகுண்டம், புறம் ஆபாதி விளங்குகிறது இருக்கிறது. அதி ஆச்சரியமாக அனந்த விபூதி
அனந்த விபூதி, எல்லையற்ற விபூதிகளை உடைய, செல்வங்களை உடைய, ஐஸ்வர்யங்களை உடைய சமஸ்ய ஆக்காரம், சமஸ்தி பொது ஆக்காரத்தில் ஆனந்த ரச பிரவாகம், ஆனந்த ரசம் ஓடக்கூடிய, அலங்கிருத்தம் அலங்கரிக்கப்பட்ட, அமித்த அழியாத, தரங்கின் யோ ஆனந்த அலை அலையாய், அலை அலையாய் சொன்னல, ஆனந்த அலை 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 ஒரு பாட்டு. சமஸ்யா காரம் ஆனந்த ரசம் பிரவாக அலங்கிருத்தம் அமித்த தரங்கின் யாம், நிறைய அலை அலையாய், பிரவாகை பிரவாகமாக ஆனந்த அலை ஓடிக்கொண்டே இருக்கிறது. அதிமங்கலம் ரொம்பவும் மங்களமானது. இது என்னது? பாத விபூதிங்கிற நகரம், வைகுண்டம். பல வைகுண்டம் இருக்குங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். பிரம்மதேஜோ விசேஷ ஆக்காரை அனந்த, பிரம்ம வெளிச்சத்தோடு, பிரம்ம ஒளியோட, பிரம்ம தேஜஸோடு, பலவிதமான தோற்றத்தோடு, அனந்த முடிவற்ற எல்லையற்ற பிரம்ம பிரம்ம வன வனம் தோட்டங்கள், நிறைய தோட்டங்கள்லாம் வச்சுருப்பாங்க. பெருமாள் கோயில் சுற்றி நந்தவனம்லாம் சொல்கிறோம் இல்லையா? நந்தவனம், ஆனந்தவனம். நந்தவனம்னா ஹேப்பியான ஒரு தோட்டம், ஓய்வெடுக்கிறதுக்கான பார்க்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதான் ஆனந்தம்னா பூரா ஆனந்தம். நந்தம்னா ஆனந்தம், ஆனந்தம்னா முழுமையான ஆனந்தம். பிரம்ம வன ராவித, பலவிதமான தோட்டங்களை கடந்து, அனந்த நித்திய முக்தை, எல்லையற்ற நித்திய சூரிகள். அவங்களுக்கு மரணம் இல்லை, தான் வாசம் செய்கிறாங்க இல்லையா? இப்போ நல்லா புரிஞ்சுங்க. முக்தி, ஜீவன் முக்தி, விதேக முக்தின்னு சொல்கிறோம் இல்லையா? முக்தன், ஜீவன் முக்தன், மோட்சம்னு சொல்கிறோம் இல்லையா? ஜீவன் முக்தன் இங்கே வாழும்போது ஃப்ரீயாக இருப்பான், எந்த கவலையும் இருக்காது, எந்த கட்டுப்பாடும் இருக்காது. நினச்ச இடத்துக்கு போவான், நினச்சது சாப்பிடுவான், நினச்ச இடத்துல தூங்குவான், எல்லாம் அவசியம்தான். அது ஜீவன் முக்தி. விதேக முக்தி உடம்பை விட்டுட்டு திரும்ப உடம்பை எடுக்கலை. அப்போ அவன் எங்கே இருப்பாங்க அப்படின்னா, எந்த இறைவனை வழிபடுறாங்களோ அந்த லோகத்தில் வேறொரு உடம்பில் நித்திய சூரியகளாக இருப்பாங்க. நித்திய சூரியன் போல் பிரகாசமாக இருப்பாங்க, ஒளி உடல், லைட் பாடி. எந்த லோகமோ அந்த லோகத்தில், எந்த கடவுளை வழிபட்டாங்களோ அந்த லோகத்தில். அதானே, அப்படி தானே இருக்கும். இப்போ நீங்கள் எந்த கோயிலுக்கு அதிகமாக போகிறீங்க, அந்த கோயில் உங்களுக்கு பிடிச்சமான கோயில், அதுதான் உங்களுக்கு கையிலாயும். இங்கே பூலோகத்தில் அப்படி தானே இருக்கும். அதிகமான நேரம் எந்த கோயிலில் எந்த சாமிகிட்ட வணங்குறோமோ அது மகிழ்ச்சியாக இருக்குல்ல. அது மாதிரி எத்தனையோ 100 மடங்கு உங்கள் இஷ்ட தெய்வத்தினுடைய அந்த லோகத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு வேலையை பார்த்துட்டு ஏதாவது ஒரு அட்மினாக இருப்பீங்க. எந்த கவலை, எந்த பிரச்சனையெல்லாம் இருக்காது. அதனால் இங்கே அந்த அனந்த நித்திய முக்தோ, முக்தர்களை, நிறைய முக்தர்களை, அபிவியாப்தம் நிறைஞ்சிருக்கக்கூடிய அனந்த சின்மய பல உயிர்கள், பிரசாத ஜாலம், நிறைய மாளிகைகள், சங்குலம் நெருக்கமாக, அனாதி பாத விபூதி, இதுதான் பாத விபூதி, ஆதியற்ற பாத விபூதி, வைகுண்டம் ஏவ ஆபாதி, இப்படியாக விளங்குகிறது. தன் மகையே, தன் மத்தியே, அது நடுவில் சிதானந்த அச்சலம், அங்கே பிரம்மானந்த அச்சலம்னு ஒன்று இருந்துச்சுல்ல, இருந்துச்சா இல்லையா? இங்கே சிதானந்த லட்சணம், சிதானந்த சலம், அருணாச்சலம் மாதிரி, தனிகாச்சலம், அருணாச்சலம்னு சொல்கிறாங்க இல்லையா? அதுபோல் சிதானந்தச்சலம், சித்துக்கள் ஆனந்தமாக இருக்கக்கூடிய மலை, அதில் வசிப்பாங்க, வாசம் செய்வார்கள் இவர்கள். தது உப்பரி ஜுவலித்த நிராதிசிய, அதனுடைய மேலே, இப்போ மேரு மாதிரி கணக்கு வச்சு, மேரு இருக்கு இல்லையா? நம்ம மேரு பூஜை பண்ணோம்ல,
அதில் எத்தனை பிரகாரம் இருக்குது, கீழே மத்தியில் அப்படியே போக மேலே மேலே. எங்கே சிறப்பு? மேலேயா கீழேயா? சிகரத்தில் தான் சிறப்பு. இப்போ நீங்கள் நரசிம்மர் வழிபட போகிறீங்க இல்லையா, 1350 படிக்கட்டு. எங்கே? கோலிங்க அடிச்சார் பாருங்க, தூள்கலக்கு. அந்த நரசிம்மர் கோயிலில் மேலே போகிறதானே சூக்ஷ்மம். அதுபோல் தது ஊப்பரி ஜுவலித நிரதிசய ஆனந்த, மேலே சுடரிடம் நிரதிசய ஏராளமான ஆனந்தம் நிறைந்த திவ்யமான தேஜோராசி பிரகாசம், ஒளி குவியல். தது அபியந்தரே, அதுக்குள்ள பரமானந்த விமானம் விபாத்தி, ஒரு விமானம் உட்கார் இருப்பிடம், அமர்ந்திருக்கக்கூடிய இடம், வாசிக்கக்கூடிய இடம், வீடு, அதுக்கு பதிலாக விமானம் சொல்கிறோம். அந்த விமானத்தோடு தான் இப்போ நீங்கள் கோவில்கள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விமானத்துக்கு தனித்தனி பேர் இருக்குது. அது பறக்கும், அதனால தான் விமானம்னு வச்சாங்க. பறந்து வந்து உக்காந்துருச்சுன்னா திரும்பி அது எலும்புறதில்லை, அங்கேயே உக்காந்துடுறாங்க. பூலோகம் வந்துட்டால் திரும்பி போகிறது கிடையாது. அதனால் அதே விமானத்தில் அப்படியே கட்டிடுறாங்க. புரியுதா? இப்போ நாம் வந்து விமானத்தை எப்படி பார்க்குறோம்? ஒரு வீடு மாதிரி பார்க்குறோம், மண்டபம் மாதிரி பார்க்குறோம். மூல கர்ப்பகிரகம் தான் விமானம், வேறு ஒன்றும் இல்லை. கஜபிருஷ்ட விமானம், நிறைய பேர் இருக்குது. விமானம் விபாதி, என்னது? பரமானந்த விமானம் விபாதி, விளங்குகிறது. தது அபியந்தர் சம்சானே சின்மயாசனம் விராஜதே, அது நடுவில், அது உள்ள சம்சானே நன்றாக அமைந்த சின்மய ஆசனம். முன்னாடி சிதானந்த அச்சலம், அந்த மலையில் சின்மய ஆசனம், சித்துக்கெல்லாம் உட்காரத்துக்கான ஆசனம், அறிவாளிகள்லாம் உட்காரத்துக்கான ஆசனம் விராஜதே. தது பத்மகர்ணிகாயாம் நிரதிசய, அதனுடைய நடுவில் பத்மகர்ணிகா, இந்த ரவுண்டாக இருக்கும் இல்லையா, தாமரையினுடைய நடுப்பகுதி, நிரதிசய ஏராளமான திவ்யமான தேஜோ ராசியந்தர, தேஜஸோடைய கூட்டம், குவியல். தம் ஆசீனம், அதில் அமர்ந்த நிலையில் ஆதிநாராயணன் அமர்ந்திருக்கிறார். தியாத்வா, அவரை தியானித்து விவித உபச்சாரங்களை செய்து சமாராத்தியம் ஆராதனை செய்து ஏனாபி பூஜித்த தத் அனுஞாத், அவரை பூஜித்து அனுமதி பெற்று உப்பரி மேல் நோக்கி கத்வா, கடந்து சென்று ஆவரணம் அவித்யா, மறுபடியும் மூடப்பட்ட அவித்யா அண்டம், ஒரு தனியாக ஒரு அண்டம், பூலோகம் மாதிரி. இப்போலாம் பூலோகம்லாம் இத்தனோண்டு ஒரு கடுகு மாதிரி நினைக்கிறாங்க. அந்த அண்டத்தை பார்த்து பித்வா, அதையும் துளைத்து கொண்டு அவித்யா பாதம் உள்ளங்கிய, அவித்யா பாதத்தை கடந்து வித்யோ அவித்யோ சந்தோ, இப்போ அவித்யாவையும் அவித்யா போகும்போது வித்யா வரப்போகுது, அது சந்திக்கக்கூடிய இடம். அந்த சந்தியாவந்தனத்தில் சந்தியாவை பண்ணி ஒருங்கிணை சந்திப்பை பார்த்து விஸ்வக்சேனங்கிற இந்த மகாவிஷ்ணு தான் விஸ்வக்சேனா. ஆக்சுவலாக விஸ்வக்சேன அந்த அவருடைய படையினுடைய தளபதி பேர். எப்படி கார்த்திகேயன் வந்து ஒரு படை தளபதி அவர். அதுபோல் விஸ்வக்சேன வைகுண்டவரம், அவரே பெருமாளே விஸ்வக்சேனா வைகுண்டத்தில் ஆபாத்தி அங்கே விளங்குகிறார். எல்லாம் எல்லாருமே ஒரே ரூபத்தில் தான் இருப்பாங்க. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. போல அனந்த திவ்ய தேஜோ ஜுவாலா ஜாலிரபி அமித்தோ அனிஷம் பிரஜ்வலந்தம் அனந்த போதானந்த
வியூ அதி சதம் அனந்த திவ்ய. இந்த வார்த்தை திரும்ப திரும்ப எழுதுகிறாங்க. அனந்த எல்லையற்ற முடிவற்ற திவ்ய தேஜோ ஜுவாலா, திவ்யமான பிரகாசமான சுடர்விடும் ஜாலரவி, அந்த பெரிய நெட்வொர்க்கில் அந்த பரவிய வலையில் அபித்தோ புதிய அனிஷம் இரவற்ற பிரஜலந்தம் பிரகாசமான அனந்த எல்லையற்ற போதானந்தம், ஞானானந்தம் சொல்லலையே அது போதானந்தம். சிதானந்தம் தாண்டி இப்போ போதானந்தம் வந்தாச்சு. அது சித்து, அதனுடைய ஆனந்தம் சிதானந்தம். இது ஞானம், ஞானத்தினுடைய ஆனந்தம் போதானந்தம். வியூஹைர் அந்த சூக்ஷ்ம ஞானத்துடன் வியூஹைர் அபிதஸ்ததம் சூழ்ந்த அந்த ஞானம் சூழ்ந்த ஞானானந்தம் சூழ்ந்த சுத்த போத விமானம். இந்த பேர் வந்து சுத்த போத விமானம். சுத்தமான பியூர் கான்சியஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, சுத்தமான ஞானம், அதுக்கான விமானம். இதெல்லாம் இருப்பிடம். ஒரு ஊர், ஒரு இருப்பிடம், ஒரு மேடை, ஒரு ஆசனம், ஒரு தெய்வம், அப்படியே வருது. ஆவிலர்பி விராஜித்தம் வரிசையாக ஆவலிர்பி. ஆவலினா தீபாவளின்னு சொல்கிறோம். ஆவலினா வரிசை, ஆவலினா தீபாவளி. அதுதான் நம்ம இங்கே மாற்றிட்டோம் நம்ம இஷ்டத்துக்கு. அதாவது சம்ஸ்கிருத வார்த்தைக்கு இவன் தமிழ் வந்து இவன் இது பண்ணுறான். சவுண்டை வச்சுக்கிட்டு பண்ணுறான். அது மாதிரி பண்ணக்கூடாது. தீபாவளினா தீப ஒளியாம். தீபாவளினா தீப ஒளியாம். தீபங்கிற வார்த்தை சம்ஸ்கிருதம். நம்ம விளக்கொலின்னு போடலாம், இல்லைன்னா அகல் ஒலின்னு போட்டு போடலாம். அகல் ஒலி கரெக்டாக இருக்கும். அவங்க சொல்கிறது தீபங்களுடைய வரிசைன்னு அர்த்தம். தீப ஆவலி, தீபாவளி வரிசையாக விளக்கேற்றுங்க. நம்ம வீட்டில் வைக்கிறோம் இல்லையா, சீரியல் லைட்டு போட்டானா அதை பார்த்தா சீரியல் லைட்டு கண்டுபிடிச்சான். கோயிலெல்லாம் வரிசையாக வைக்கிறாங்கல்ல, கேரளாலெல்லாம் அப்படி வைப்பாங்க அதிகமாக. ஆவலிர்பி வார்த்தையை தனியாக படித்தா கண்டுபிடிக்கிறது ரொம்ப இது. இப்போ நமக்கு கொஞ்சோண்டு இந்தி ஞானத்தினால இது சம்ஸ்கிருதம் புரியுது. ஸோ ஆவலிர்பி விராஜித்தம், அந்த வரிசையாக ஞான விமானங்கள் நிறைய வரிசையாக இருக்கின்றன. நிறைய விமானங்கள் அடுக்கி வச்சுருக்காங்க. அதில் உட்காந்துருக்கார். அனந்த ஆனந்த பருவத்தை, அந்த அந்த இடம், இதெல்லாம் இருக்கிற இடம் என்ன தெரியுமா? அனந்த ஆனந்த பர்வதம். ஒவ்வொரு மலையாக இருந்துச்சுல, இது அனந்த ஆனந்த பர்வதம். அனந்தானந்த சைலம்னு போடாமல் அச்சலம்னு போடாமல் பர்வதம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. பரம கௌதுகம் ஆபாதி, அதை அடைய மேலான ஆனந்தம், உற்சாகம், கௌதுகம் உற்சாகம், ஆபாதி விளங்குகிறது. தன் மத்திய, அதன் நடுவில் கல்யாணாச்சலோபரி. கல்யாணாச்சலோபரின்னா இதெல்லாம் லலிதா சஹஸ்ரநாமத்தில் லலிதா திரிசதியில் வருது. கல்யாணின்னு ஒரு பேர் இருக்குல்ல, இந்த ஆனந்தத்தில் சிகரம் தொட்டவலாம். கல்யாணிங்கிற வார்த்தை சாதாரண, இந்த சொன்னால் இல்லையா, மனிஷானந்தம், தேவானந்தம், தேவகந்தர்வானந்தம்னு. அந்த ஆனந்தத்திலேயே மேலான ஆனந்தம், அதுதான் கல்யாணின்னு பேர். கல்யாண அச்சலோபரி அந்த மலை ஒன்று வருது. அங்கே சுத்தானந்த விமானம் விபாதி. சுத்தானந்தங்கிற விமானம் இருக்கிறது. விபாதி தது அபியந்தரே, அதுக்குள்ள திவ்ய மங்களாசனம், ஒரு வித மங்களாசனம். ஆசனம்னா நீண்ட நேரம் உட்கார்ற ஒரு பலகை. ஆசனம்னா என்னது? இருக்கை. நீண்ட நேரம் உட்கார்றதுக்கு ஒரு இடத்த ஒரு நாற்காலின்னு சொன்னோன்னே 4 கால் உடையது. அது மாதிரி ஆசனம்னா ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க.
இப்போ நீங்கள் 8 மணி நேரம் தியானத்தில் உட்காருங்க, 10 மணி நேரம் உட்காந்தாலும் வழங்கலாம். உடம்புல ஒரு பெயின் இருக்கக்கூடாது. அதுதான் சுகமாக இருக்கணும். சுகாசனம், பத்மாசனம், இந்த 2 ஆசனத்தில் நிறைய ஆசனம் இருக்குது. அதில் சுகாசனம் சௌகரியமாக உட்காந்துக்கலாம். நீண்ட நேரம் உட்காரணும் இல்லையா, உன் இஷ்டம்தான் அது. நீ தொப்பையும் தந்தியுமா இருந்தீங்கன்னா உன் கதி அதோ கதி தான். உட்காரவே முடியாது. நீலாம் என்னத்தை தியானம் பண்ணி என்னத்தை தவம் பண்ணி தொப்பையெல்லாம் குறைச்சிக்கோ. தது அபியந்த திவ்ய மங்களாசனம் விராஜித்தே, மங்கள ஆசனம் இருக்கிறது. தது பதம் பதம் கர்ணிகாயாம், பத்மகர்ணிகாயாம், அந்த தாமரையினுடைய நடுவில் பிரம்மதேஜஸோட ராசி குவியலாக அபியந்தர சமாசீனம் உள்ளே நன்றாக அமர்ந்திருக்கக்கூடிய பகவத் இறைவனை, பேர் சொல்லலை, பகவந்தந்தம் இறைவனை, பரம்பொருளை, தேவதா விளங்குகிறது, அமர்ந்திருக்கிறது. யார்? எல்லாம் பெருமாள் தான். விதி நிஷேதய பரிபாலக, விதி நிஷேத பரிபாலகம், சர்வ பிரவருத்தி சர்வஹேத்து நிமித்தம், நிரதிசய ஆனந்தம், லட்சணம், மகாவிஷ்ணு ஸ்வரூபம். விதி நிஷேதம், இதெல்லாம் செய்யலாம், இதெல்லாம் செய்யக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதையெல்லாம் பரிபாலனம் செய்யக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய, சர்வ பிரவருத்தி எல்லாவற்றுக்குள்ளேயும் நுழையக்கூடிய, சர்வஹேத்து நிமித்தம் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கக்கூடிய, நிமித்த காரணமாக இருக்கக்கூடிய, நிரதிசய ஆனந்த எல்லையற்ற ஆனந்தமுடைய, ஆனந்த லட்சணமுடைய மகாவிஷ்ணு ஸ்வரூபம். இத்தனை அடைமொழி. இந்த சகுனம் இருந்தாலே இவ்வளோ பேசணும். அதான் மெட்டுக்கு பாட்டா, பாட்டுக்கு மெட்டா. மெட்டுனா ராகம், பாட்டுன்னா லிரிக்ஸ். லிரிக்ஸ்னால ஒரு பாட்டு ஹிட் ஆகுதா, ராகத்தினால ஒரு பாட்டு ஹிட் ஆகுதா? சொல்லுங்க பார்க்கலாம். உங்களுக்கு அறிவு இருக்கா பார்க்குறேன். இல்லையே, அறிவு இல்லையா? உனக்கு அறிவு இல்லையா? சிலதெல்லாம் கிடையாது, மெஜாரிட்டிஸ் தப்பு. லிரிக்ஸ்னால் தான் நிறையா புத்தகம் லைப்ரரியில் இவ்வளோ புத்தகம் இருக்கு. ஏன் மக்கள் மத்தியில் போய் சேரலை? அப்போ ராகத்துக்கு தான் மதிப்பு. அதான் இப்போ ராகத்தில் திருக்குறளை ராகத்தோடு பாடிட்டாங்கன்னு வச்சுங்க, எல்லோரும் மெமரி பண்ணிவிடுவாங்க. குழந்தைங்க ஈஸியாக மெமரி பண்ணிவிடும். நீங்கள் தனித்தனியாக சொல்லி கொடுத்து வச்சிங்க, அட போயா உனக்கே சொல்ல தெரியலக்கும் குழந்தைங்க. சொல்கிறது புரியுதா? நீங்கள் பாட்டாக பாடிட்டா அது காலங்காலமாக மக்கள் மனிதராக நிற்குது. போயமாக இது உரைநடையாக சொன்னால் அப்படின்னா இவ்வளோ புக்கு இருக்கு, எல்லாம் மக்கள் மத்தியில் நிற்கணுமே. புரியுதா? அதான் அவர் சொல்கிறாரு. இந்த இளையராஜா பாட்டு இது பாராட்டு விழா வச்சாங்கல்ல இப்போ ஒரு 3 days பேக். அதில் அவர் சொல்கிறாரு, 50 ஆண்டுகள் உள்ளே போகணும், என் குடும்பத்தை மறந்தேன், எல்லாத்தையும் மறந்தேன், ஆனால் சூக்ஷ்மமான ஒன்று இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன், அந்த சூக்ஷ்மத்தை பிடிச்சேன், சிகரத்தை தொட்டுட்டேன் சொல்கிறார். உங்களுக்கும் அதை தான் சொல்கிறேன். உங்கள் ஆற்றலை, எனர்ஜியை ஸ்ப்ளிட் பண்ணி கண்ட இடத்துல விரயம் பண்ணிட்டு கிடக்காதீங்க. ஒரு சூக்ஷ்மம் உயர்வானதுன்னு ஒன்று உங்களுக்கு தெரிய வரும், அந்த சூக்ஷ்மத்தை கெட்டியமாக பிடிச்சி சிகரம் ஏறிடுங்க அப்படின்னு அழகாக சொல்கிறார். ஒரு நிறைய பேசினார், அடியனை தொட்ட வார்த்தை இது. புரியுதா? ஒரு உயர்வான சூக்ஷ்மம் கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை பிடிச்சி மேலே ஏறிடு, உன்னுடைய ஆற்றல் எல்லாம் அதில் ஃபோக்கஸ் ஆகும். நீங்கள் அப்போ தான் எல்லாம் உங்கள் பின்னாடி வருவாங்க. ஒன்றும் இல்லை, 1 கோடி சிஷ்யர்கள் இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த பிரம்மஞானம் பரவணும்னா அதுக்கு ஒரு புள்ளி இருக்குது, ஒரு பாயிண்ட் இருக்குது, எனக்கு தெரியுது. அந்த பாயிண்ட்டை நோக்கி நான் போகிறேன். நான் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் தியானத்தில் பிரம்ம நிஷ்டையில் அந்த பாயிண்ட்டை நோக்கி பயணித்தா போதும்.
என்றைக்கு நான் ரீச் ஆகிறேனோ இந்த சித்த அந்த சத்தோட அந்த பாயிண்டோட சேருதோ அன்னைக்கு இந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிச்சிடுது. இதாங்க பிரபஞ்ச ரகசியம். யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு பிரவர்த்தி பண்ணுறீங்க பரம்பொருளை நோக்கி, உங்கள் கோலை நோக்கி, 10-11 இருந்தால் அது யதார்த்தமாக நடக்கும். தபம் பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வைப்ரேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன், லா ஆஃப் வைப்ரேஷன் பண்ணமா இல்லையா, அது பூர்த்தி ஆகணும். ஒரு நிலையில் நமக்கு பூரணமாக தெரிய மாட்டேங்கிறதுனால அங்கங்கே விட்டுடுறோம். பூரணமாக தெரியணும். பிரம்ம ரகசியம்னா உங்களுக்கு எப்படி சொல்லித்தரப்போகிறேன், எது ஃபஸ்ட்டு எது செகண்டுங்கிற 10 ட்ராக்கும் தெரிஞ்சிச்சா? 10ஐயும் டே 1 சொல்லியிருக்கோம். 10 வார்த்தையில் சொல்லுவேன், 10 படிக்கட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவேன்னு சொல்லியிருக்கேன் ஏற்கனவே. 2000 ஆடியோக்கு முன்னாடியே ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன். என்ன செய்ய போகிறேன், எப்படி செய்ய போகிறேன் எல்லாம் சொல்லியிருக்கேன். காரணம் என்னென்னா கிளாரிட்டி இருந்தது, அந்த விஷன் இருக்குது. இந்த விஷன் தொலைநோக்கு பார்வைன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் படித்து தான் இருப்பீங்க. நானும் அடியன் ப்ராக்டிக்கலாக எல்லா விஷயத்துலையும் பார்ப்பேன். பார்க்காம அப்படி செகண்ட் அப்படி பார்ப்பேன், அதிலே புரிஞ்சிடும். அதில் நிறைய அதிசயமாக நம்ப முடியாத பல நிகழ்ச்சிகள் வரும். நீங்கள் சூக்ஷ்மமாக ஆழமாக பயணம் செய்யணும், உள்நோக்கி பயணிக்கணும். புறத்தையே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு புரியாது. வெளியில் என்ன இருக்குது, வெளியில் மித்து தான் இருக்குது. வெளியில் ஒன்றுமே கிடையாது, உள்ளே தான் எல்லாமே இருக்குது. அதனால் உயர்வான ஒன்றை, சூக்ஷ்மமான ஒன்றை நல்ல சத்குரு கிடச்சிருக்கிறதுனால அதை பிடிச்சிட்டு சிகரம் ஏறிடணும். சிகரத்தில் போய் உட்காந்துடணும். அங்கே நீ கேட்குறது கிடைக்கும்னு நினச்சது நடக்கும். எல்லாம் உங்கள் பின்னாடி வருவோம். நீ தேடி அலைய வேண்டாம். நீ தேடி அலையணும்னா 1000 இடத்துல அலையணும். என்ன கூட சொல்லுவாங்க, உங்களுக்கு நான் ஒரு பெரிய விஐபியை அறிமுகப்படுத்துகிறேன், அவங்கள அறிமுகப்படுத்துகிறேன், இவங்களை அறிமுகப்படுத்துகிறேன், என்கிட்ட பேச்சு வரும்போதெல்லாம் அடியனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவேன். அடியனுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லிடுவேன். எனக்கு தெரியாதா, எனக்கு நான் விஐபிகள்லாம் பார்க்கணுன்னு நினச்சி முயற்சி பண்ணால் எல்லா விஐபியும் என்னால் பார்க்க முடியும். தெளிவாக சொல்கிறேன், எனக்கு அதில் விருப்பம் இல்லை. ஒரு சந்தர்ப்பம் வரும்போது எல்லா விஐபிகளும் நம்மை நோக்கி வருவார்கள். அவசியம் ஏற்பட்டால் அந்த நிகழ்ச்சி நடக்கும். எனக்கு அந்த அவசியம் இல்லை. அதனால் என்னுடைய ட்ராக்கில் நான் போயின்னு இருக்கேன். நான் இருக்கிறதே தெரிய வேண்டாம்னு நினைக்கிறேன். இதுதான் யதார்த்தம். நம்மளுடைய சுபாவம் சொல்கிறேன். முதல்ல கிழிக்க வேண்டியதெல்லாம் ஒழுங்காக கிழிப்போம். அப்புறமா விஐபியை பார்க்குறது, அவங்கள பார்க்குறது, இவங்கள பார்க்குறதெல்லாம் பண்ணுவோம். நீ முதல்ல செய்ய வேண்டிய வேலையை செய், கடமையை ஒழுங்காக செய், பலனை எதிர்பார்க்காத. பலன் உன்னை தேடி வந்தே தீரும். நீ வேண்டான்னாலும் அது சொல்லுதில்ல யோகமாயா, நீ வேண்டான்னாலும் அது உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்துட்டு போய் தான் தீரும். அதுக்கு விதிக்கப்பட்டிருக்கு. அதனால் நிஷ்டை முக்கியம். ஒரு 50 ஆண்டுகள் என்ன அர்த்தம், 1500 1600 படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. 800 பாடல்களுக்கு மேலே பாடியிருக்காராம். 800-900 பாடல்கள் எழுதியிருக்காராம். இந்த ஃபீல்டில் இருக்க முடியுமா? இப்போ சிம்பனி சொன்னது என்ன தெரியுமா சொன்னார்? அதிசயமாக இருந்தது, ரொம்ப அதிசயமாக இருந்தது. என்னுடைய மனதில் தோன்றிய எண்ணங்கள் அதை நான் மீட்டராக ஸ்கேலாக எழுதி 87 பேருக்கு கொடுத்து 87 பேரும் அந்த நோட்ஸை அப்படியே ஒரே பாயிண்டில் ஒரே புள்ளியில் எல்லாரும் அதை கரெக்டாக வாசிக்கணும் அப்படின்னு அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி ஒரு புள்ளியில் வாசிக்கிறதுங்கிறது உலக அதிசயத்துலேயும் உலக அதிசயம். சிம்பனி சொல்கிறேன். அது என்ன தெரியுமில்ல, அதையும் சொல்கிறாரு. நான் கிராமத்துலேருந்து வந்தேன், அதனால் கிராம வாசனை அதில் அடிக்க விடாது. நான் சினிமாவுக்கு நிறைய ராகங்கள் போட்டிருக்கேன், சினிமாவுடைய காத்தம் அதில் இருக்கக்கூடாது. அப்புறம் உலக இசை ஞானிகளை எல்லாம் நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன், அவங்க காத்தும் கலப்படம் ஆகிடக்கூடாது. எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ உஷாராக இருந்திருக்காரு பாருங்கள். அந்த மாதிரி அதை எல்லாத்தையும் கடந்து என்னுடைய கற்பனைகள், அதான் கிரியேட்டிவிட்டி. அதான் அவங்க அந்த பாயிண்டில் என்ன ஆகும்னா தேவதைகள் எல்லாம் என்ன பண்ணோம், அதுதான் அவர் ரஜினிகாந்த் சொல்கிறாரு,
எல்லாம் அளந்து போடுவாங்க, நெல் அளந்து போடுவாங்க கூலிக்கு. அறுவடை அன்னைக்கு கூலிக்கு வந்து நெல்லை அளந்தும் போடுவாங்க, தள்ளி விடுவாங்க. சில பேருக்கு தள்ளுவாங்க, இவனுக்கெல்லாம் கணக்கு பார்க்காம தள்ளுறதுன்ற கையாலே அப்படி தள்ளுவாங்க. அதுவே ஒரு அளவு தான். அளந்து போகிறது ஒரு அளவு, சில பேருக்கு கையாலே தள்ளுவாங்க. அப்படி ராகதேவனுக்கு ராகதேவி சரஸ்வதி அப்படியே ராகத்தை அள்ளி தள்ளுறாலாம். எப்போ தள்ளுவாங்க? அந்த மாதிரி ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளிக்கு இந்த சித்தானது சாதனை செய்து மேலே ஏறி இருக்குது, சிகரத்தை தொட்டிருக்கு. அதனால் எல்லா தேவதைகளும், அதனால் உள்ள எல்லாமே நிஷ்டையில் இருக்குது. அதை சொல்ல வரேன். இவ்வளோ கருத்து எதுக்கு சொல்கிறேன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய மாமனிதர்களுடைய வாழ்க்கை வரலாறு. அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னா ஏனோ தானோன்னு இருக்கக்கூடாது, ஒரு தெளிவான பயணமாக இருக்கணும். அதுக்கு எல்லாத்துக்கும் மூலாதாரம் தியானம் அண்டு நிஷ்டை. இன்னும் எத்தனையோ சொல்லலாம் ஒரே செகண்டில், ஏன்னா இதில் விசாரம் இல்லாததுனால இதை 2 வார்த்தையை சொல்கிறேன். எல்லாத்துக்கும் ஆதாரமான மூலம் ஒன்று இருக்கு இல்லையா? படியன் சிவபரம்பொருளாக அதை பார்க்குறேன். அது எப்படி இருக்கு? அது அன்பாக இருக்கு, அமைதியாக இருக்கு, ஆனந்தமாக இருக்கு, அமிர்தமாக இருக்கு, புனிதமாக இருக்கு, குளிர்ச்சியாக இருக்கு. பொதுவாக சிவலிங்கத்தை நம்ம எப்படி பார்ப்போம்? நீங்கள் சன்னதியில் சிவலிங்கத்தை எப்படி பார்ப்பீங்க? நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ எனக்கு தெரியாது. நான் எப்படி பார்ப்பேன்னா, வார்த்தைகளால் சொல்ல முடியாது. ஒரு அன்பு பிரியம், அன்பு பிரியம்தான் நிற்கும். சொல்ல முடியாத அன்பு பிரியம் பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். அந்த உணர்வோடு நீங்கள் நிஷ்டையில் உட்காரணும். நிஷ்டையில் உட்காரும் போது அந்த உணர்வு மேலோங்கி நிற்கணும். சொல்கிறது புரியுதா? நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து இணைந்து இணைந்து உருகி உருகி அப்படி நிற்கணும் சுவாமியோட. அங்கே தான் சிவயோகம் சிவபோகம் நடக்கும், அத்வைத நிலை ஏற்படும், அகம் பிரம்மாஸ்மி உணர்வு பிறக்கும். உள்ளே போகணும். எல்லாம் ஒரு புள்ளியில் இருக்குது. ஒன்றும் செய்ய வேண்டாம், அமைதியாக உட்காரு, அவரை நினச்சி உட்காரு. அப்படி உட்காரத்துக்கு இந்த ஞானம்லாம் அவசியம். அதுதான் குரு வேலை. புரியுதா விஷயம்? அதனால் அந்த கனிவு, அந்த அன்பு, அந்த பிரியம் வார்த்தைகளால் சொல்ல முடியாது. அப்படி தான் தியானிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் உள்ள நிலைகள்லாம் விவரிக்க முடியாது. உள்ளே போயிட்டீங்கன்னா, சுவாமிக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஆனந்தமோ ஆனந்தம். இப்போது இங்கே இத்தனை அதிசய ஆனந்த லட்சணத்தையுடைய மகாவிஷ்ணு ஸ்வரூபம் அகில அபவர்க்கம். அபவர்க்கம்னா முக்தி. எல்லா முக்திகளையும் பரிபாலனம் செய்யக்கூடிய அமித விக்கிரமம், அழியாத விக்கிரமம், திறமையும் ஏவம் விதம் விஸ்வக்சேனம் பராக்கிரமும் உடைய விஸ்வக்சேனனாக இருக்கக்கூடிய இந்த விஷ்ணுவை தியாத்வா தியானித்து பிரதட்சிண நமஸ்காரம் வலம் வந்து நமஸ்காரம் செய்து விதாய முறையாக விவித உபச்சாரை ஆராத்திய தது அனுஞாத்தம் பலவிதமான ஆராத்தியங்களை செய்து தது அனுஞாத்தம் அனுமதி பெற்று உப்பரி கத்வா மேலேறி வித்யா விபூதி அப்படிங்கிற ஒரு ஸ்தானம், நிலை, ஊர், புறம் பிராப்பிய அடைந்தான், பெற்றான். வித்யாமயம், அங்கே எல்லாம் ஒரே வித்யா தான், ஞானம்தான்.
அனந்த வைகுண்டான இந்த வித்யாமயமான வைகுண்டம், பரிதா அந்த வைகுண்டான், இந்த எல்லையற்ற வைகுண்டங்கள் சூழ்ந்த, அவசிதான் அமர்ந்த, நிலை பெற்ற, அமர்ந்த, அமைந்த, பிரம்ம தேஜோமயான், பிரம்ம தேஜஸ்கள்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல அவலோக்கிய அதெல்லாம் பார்த்து உபாசக, இந்த உபாசகன் பரமானந்த பிராப, பரமானந்தத்தை பெற்றான். வித்யாமயான், வித்யாமயான் அனந்த சமுத்திரான், வித்யா நிறைந்த கடல்கள் எல்லாமே. ஒரு லோகம்னா அது சம்பந்த, அது சார்ந்த. இப்போ குமரன் முருகன்னா அது சார்ந்த வேலு மயில் சேவல் அப்படி தானே இருக்கும். அது மாதிரி அந்தந்த லோகத்துக்குள்ள லட்சணங்களை எல்லாம் சொல்லு. வித்யாமயான அனந்த சமுத்திரான், சாதகன் அந்த வித்யாமயமான எல்லையற்ற முடிவற்ற சமுத்திரங்களை எல்லாம் பார்த்து அதிக்கிரமிய கடந்து பிரம்ம வித்யா தரங்கிணி. இப்போ பிரம்ம வித்யா வந்தாச்சு. இப்போ என்ன பார்த்தோம்? இங்கே என்ன வித்யா பார்த்தோம்? வித்யா விபூதி பார்த்தோம்ல. இங்கே பிரம்ம வித்யா தரங்கிணி ஆசாத்திய, பிரம்ம வித்யா வீசக்கூடிய அலையலையாய் வீசக்கூடிய இடத்தை அடைந்து அந்த கடலில் தத்ர ஸ்நாத்வா குளித்து பகவத் தியானபூர்வகம் இறைவனை தியானித்து புனர் நிமஜ்ய மீண்டும் ஒரு முறை குளித்து மந்திரமய சரீரம் உத்ருஜ்ய, அங்கே ஓங்கார பிரணவ சரீரம் எடுத்தார்ல, ஒலி லைட்டு சவுண்ட் பாடின்னு வந்துச்சுல்ல, பழைய உடம்பை விட்டுட்டு சவுண்ட் பாடி பிரணவ சரீரம், அந்த பிரணவ சரீரத்தை இங்கே விடுறார். இது வரைக்கும் பிரணவ சரீரத்தில் பயணிச்சிருக்கார். ஆச்சா, ஓம்ங்கிற சவுண்டு தான் பிரணவம். ஓம்ங்கிற சவுண்டில் அவர் பயணிச்சிருக்கார் அந்த பாடியில். மந்திரமய சரீரம் முத்சுருஜய, அந்த நிலையை விட்டு, அந்த உடம்பை விட்டு வித்யா ஆனந்தமய மிருத்த திவ்ய சரீரம், அமிர்த திவ்ய சரீரம், ஆனந்தமய சரீரம்ப்பா, அமிர்த சரீரம். வித்யா ஆனந்தம் அப்படின்னா என்னது? வித்யா ஞானம், ஞான சரீரம். வித்யா ஆனந்தமய அமிர்த திவ்ய சரீரத்தை பெற்று பரிகிரகிய ஏற்று பிரணவ சரீரம் வந்துடுச்சு, ஞான சரீரம் வந்துடுச்சு. ஆரம்பத்தில் சுத்த தேகத்தில் தான் மேலே வந்தார். அந்த பாடியை விட்டுட்டு தான் பிரணவ சரீரம், இப்போ ஆனந்த சரீரம் எடுக்கிறார். அதாவது வித்யா சரீரம். வித்யா ஆனந்தமய அமிர்த திவ்ய சரீரம் பரிகிரகிய ஏற்று நாராயண சாரூபம் பிராப்பிய, பெருமாளுடைய வடிவத்தை பெற்று ஆத்ம பூஜாம் விதாய, அகபூஜை செய்து, இதெல்லாம் ஒரு நல்ல வேதாந்திகள், சாதகர்கள், முமுட்சுக்கள், இந்த உலகை வெல்லணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் உடையவர்கள், அதாவது சாமானியனாக இல்லாத விசேஷமான வாழ்க்கை நடத்தணும்னு நினைக்கிறவங்க ஒரு உயர்வான இந்த மாதிரி மந்திரங்களை எல்லாம் கேட்கும்போது உயர்வான முடிவுகள் எடுக்கணும், அதை செயல்படுத்தணும். சொல்கிறது புரியுதா? நமக்கு நிறைய கோடி ஜென்மங்களை கடந்து வந்திருக்கோம், இன்னும் நிறைய கோடி ஜென்மங்களை கடக்க போகிறோம். அதெல்லாம் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம எப்படி பயிற்சியும் முயற்சியும் பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த லைஃப் தான். அதனால் உடனே அடையணும், உடனே பண்ணணும், இப்போவே பண்ணணும், இப்படியே பண்ணணும், இப்போ நான் நினச்சதெல்லாம் நடக்க மாட்டேங்குது அப்படி நினைக்காதீங்க. எல்லாருக்கும் அப்படி தான். இப்போ நீ இப்போ இருக்கிற நிலைக்கு வர்றதுக்கே பல முயற்சிகள் பண்ணி தான் இப்போ இந்த நிலையில் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி வாழ்க்கையை ஒழுங்காக நடத்தினா நாளை வாழ்க்கையை இறைவன் கையில் கொடுத்துரும். நாளை பொழுதே இறைவனுக்கு கழித்து நடக்கும் வாழ்வில் நிம்மதி தேடு. யாரோ ஒரு கவிஞன் வேதாந்த பாட்டு சின்ன வயசில் உள்ளே போணுச்சு. எந்த பாட்டு புக்கும் படிக்கல, உட்காந்து வேதா கிளாஸ் நடத்த போகிறோம் எல்லாம் உள்ளே போனது. புரியுதா? நமக்குள்ளே ஒரு ஞானி இருந்திருக்கான். எல்லாம் ஞான சம்மந்தப்பட்ட இதெல்லாம் கேதர் பண்ணி வச்சுருந்துருக்கான். நம்ம வாழ்க்கையை வழி நடத்துகிறான். அவன் பேர் தான் சித்து, பிராக்யன்னு பேர். காரண சரீரத்தில் இருக்குவான். இதுதான் பிராக்யன். பிராக்யனுக்கு இதை விட யாரும் எளிமையாக எக்ஸ்பிளைன் பண்ண எல்லாருக்குள்ளேயும் இருக்கான்.
எல்லாருக்குள்ளேயும் இது சரி இது தவறுங்கிறத விவேகம் பண்ணி அடியன் கொஞ்சம் வேதாந்தம்னு தெரியாது, வேதாந்தம்னு தெரியாமலே அந்த ஞானத்தை அந்த இதை கிரகிச்சிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் லைஃப் எளிமையாக போச்சுன்னு சொன்னால் ஆச்சரியப்படுவீங்க. இந்த 60 ஆண்டுகள் போனதே, 55 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் போனதெல்லாம் ஒன்றுமே எல்லாம் பிறவி பெருங்கடல்னு சொல்கிறான்ல, நமக்கு சிறு கடலாக போயிடுச்சு, கொண்டக்கடலை வேர்க்கடலை மாதிரி ஆகிப்போச்சு நம்ம லைஃப். பெரிய கடலாக தெரியல. என்ன காரணம்? இன்ட்ரோவர்ட், உள்முக பயணம், அகமுக பயணம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த காலத்துலேயும் இந்த உலகத்தை பார்க்கவே மாட்டேன், எதை வசீகரித்தாலும் கண்டுக்க மாட்டேன், தலையை குனிஞ்சிட்டே போவேன். என்னை திட்டிருக்காங்க பல பேர், இன்னும் தலையை குனிஞ்சிட்டு பெண்ணு மாதிரி தலையை குனிஞ்சிட்டு போகிறேன்னு. குனிஞ்சு தான் போவேன், அது கேரக்டர் சுபாவமாகவே அப்படியே சிந்திச்சுட்டு போவேன். எதையாவது எய்தாப்பில் வந்தால் பார்க்கலன்னு சொல்லுவாங்க, நிறைய இருக்குது. இதெல்லாம் செயற்கை இல்லை, இயற்கை. அது இவங்க எல்லோரும் போல் நம்மளை டெஸ்ட் பண்ணி நம்ம ஒருத்தர் சொல்கிறார் ஒரு சொல்லி 30 வருஷம் இருக்கும், எனக்கு மனசுக்குள்ளே எப்படி இருக்கும். எல்லாம் அப்படி எய்தாப்பில் யாராவது வந்து தலையை குனிஞ்சு போவாங்க, அவங்க கிராஸ் பண்ணணுன்னு நேராக நிமிர்ந்து போவாங்க, ஆனால் நீங்கள் தலையை குனிஞ்சு தான் கடைசி வரைக்கும் போவீங்க. அப்படியே ஒருத்தன் சொல்கிறாங்க, அவன் என்னை வாட்ச் பண்ணிட்டே இருந்திருக்கான், அவனுக்கு வேலை வெட்டி இல்லாமல் முட்டா பையன். அது வர வந்து என்கிட்ட சொல்கிறான், நீங்கள் நல்லவங்க, அவர் சர்டிஃபிகேட் எனக்கு கொடுக்குறாராம். சொல்கிறது புரியுதா? எல்லாம் தலையை குனிஞ்சிட்டே போவாங்களாம், எய்தாப்பில் யாரையே பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டே போவாங்களாம், அப்புறம் அவங்க கிராஸ் பண்ண பிற்பாடு டக்குன்னு தலையை நிமிர்ந்து போவாங்களாம். ஆனால் நீங்கள் ஒரே மாதிரி தான் போகிறீங்கன்னு அவன் சொல்லி தான் எனக்கே தெரியுது. நான் எப்படி போகிறேங்கிறது அவன் சொல்லி தான் எனக்கு தெரியுது. இது மாதிரி பல பைத்தியம் இருக்குது நாட்டில். இதெல்லாம் சொன்னால் நம்மளை கெட்டவன் சொல்லுவான். நான் எப்படி போனால் உனக்கு வேலை வெட்டி இல்லையா? என்னை பார்க்குறது தான் வேலையா உனக்கு? என்ன பண்ணுறது? இதெல்லாம் தலையெழுத்து தான். நான் சொல்லி தான் ஆவேன், நீங்கள் கேட்டு தான் ஆகணும். புரியுதுல? எங்கே இருக்குன்னே இப்போ தெரில. இப்போ வரேன். ஞான சரீரம், ஞான சரீரம் எடுத்தாச்சு. அது வரைக்கும் இருக்கட்டும். அந்த 84 இன்னொரு பாட்டு இருக்குது. 84 பெரிய மந்திரமாக இருக்குது, அது போகும் போல் இருக்குது. 84 10 பேஜ் இருக்குது. 84 ஒன்று தான் பார்த்துருக்கோம். 84 பார்ட் 1 பார்த்துருக்கோம். என்ன 1 3 4 5 6 7 பார்ட் இருக்குது. இதில் 1 பார்த்துருக்கோம். அதனால் முடி வெட்டுறவங்க கடைக்கு போய் முடி வெட்டிக்கிட்டு பணத்தை கொடுத்துடுவாங்க, தான தர்மமாக. ஒன்றை மாதிரி கேஸுக்கெல்லாம் இன்றைக்கி பேசியிருக்கேன், போய் ஆடியோ கேளு. என்ன அதில் போய் கஞ்சத்தனம் பண்ணுறது, பேரம் பேசுகிறது, அதெல்லாம் விட்டுட்டு நல்லா தான தர்மத்தை அங்கே கொடுக்குறதா நினச்சி கொடுங்க. அந்த முகத்தில் சந்தோஷத்தை பாருங்கள், எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கணும். அவங்க 78லேருந்து எத்தனை மந்திரம்? தப்பு 78லேருந்து ஆரம்பிக்கணும். அது மட்டும் இல்லை, 78லேருந்து ஒரு கதை இருக்குது, சொல்கிறேன் பாருங்க. 78 இருக்குல்ல, 78 1 79. நான் சொல்கிறது அப்படியே என்கிட்ட வாங்க. 79 2 ஆச்சா, 3 ஆச்சு மந்திரம் கணக்குப்படி. 80ல் 1, 81ல் 2, 82ல் 3, 82ல் 3, 83ல் 3, 4, 83ல் 4, 84ல் 7, அதில் 1 பார்த்துருக்கோம். பெரிய உபநிஷம் தான். மந்திரத்தை வச்சு தாளிச்சிருக்காரு, வர்ணனை தானே, அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் நம்ம இது பண்ணிக்கலாம்.
அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ வேல் முருகனுக்கு உருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய்